ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த தருணத்திற்காக ஆண்டவரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பவர் ஆஃப் பிரேயர் டிவியின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பின் புதிய புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கிறோம் இந்த வருகிற ஆண்டு 2024 ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக, ஒரு நன்மையான ஆண்டாக, இழந்து போனதை மறுபடியுமாக திருப்பிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டாக ஆண்டவர் இந்த நாளை மாற்றி கொடுப்பாராக. லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை இழந்து போயிருந்தீங்களோ, கடந்த ஆண்டிலே திருப்ப முடியாதபடிக்கு இழந்து போயிருந்தீர்களோ, அவைகளை மறுபடியுமாக திருப்பிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டாக ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து மாற்றி தருவாராக. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கும்போது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஏற்ற, கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழுகிற நேரத்திலே ஆண்டவருக்காக நீங்க ஒவ்வொரு தீர்மானங்களை எடுக்கும் போது, வந்த புதிய ஆண்டுக்குள்ளாக ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு என்னுடைய தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சில காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். சோ அந்த திட்டங்களை நான் நிறைவேற்றுவதற்கு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது, தாவீதுடைய வாழ்க்கையில எப்படி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை இழந்து போனானோ அவைகளை மறுபடியுமாக திருப்பி கொண்டது போல, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழும் போது, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்ற ஒரு பிரியமான மனிதனாக வாழும் போது, தாவீதை போல ஆண்டவருடைய பலனை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஒரு பெரிய சேனையாக ஆண்டவர் நம்மை மாறுவதற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பாதையின் வழியாக உங்களை நடத்துவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமான பாதையிலே ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. ஒரு பெரிய சேனையாக ஆண்டவர் உங்களை மாறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த காலை நேரத்தில் நீங்கள் தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி, கடந்த நாட்களிலே நான் எதை இழந்தேன், நான் எங்கே இழந்தேன், எப்படி இழந்தேன் என்பதை நாம் இந்த காலை நேரத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்து, நாம் இழந்து போனதை மறுபடியுமாக திருப்பிக் கொள்வதற்கு தளராதபடிக்கு, தயங்காதபடிக்கு, தடைகளை கண்டு கலங்காதபடிக்கு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சிக்லாகு என்று சொல்லி ஒரு பகுதியில அவர் அந்த பகுதியில அவர் காணப்படுகிறார். சிக்லாகு என்று சொல்லி பார்க்கும்போது அது ஒரு கன்ஃபியூஷன் நிறைந்த ஒரு பகுதி. அந்த இடத்துல வைத்து அமலேக்கியர் தாவீதுடைய மனைவி, அவருடைய குமாரத்திகள், அவரோடு கூட உள்ள யுத்த வீரர்களுடைய மனைவி, குழந்தைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து போய்விட்டார்கள். அந்த சூழ்நிலையில தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் அழுகிறான், பலன் இல்லாதபடிக்கு அவன் அழுகிறான். ஆனா தாவீது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதை 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்தெந்த காரியங்களை இழந்து போனாயோ, இந்த புதிய ஆண்டிலே நீ ஆண்டவருக்காக சில தீர்மானங்களை எடுக்கும் போது, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அவருக்குள்ளாக நீ உன்னை திடப்படுத்தும் போது, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில இழந்து போனதை மறுபடியுமாக திருப்பி கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மறுபடியுமாக
8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது தாவீது கர்த்தரை நோக்கி விசாரிக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் எப்படி செயல்படுவது? எனக்கு முன்னாடி எல்லாவற்றையும் இழந்து போறேன், நான் எப்படி செயல்படுவது? ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அவர்களை பின்தொடர்ந்து போ, நீ அதை என்ன செய்யலாம், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தாவீது தேவனுடைய ஆலோசனை கேட்டு பேசோர் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றை கடந்து அவன் தளராதபடிக்கு நடந்து போய் யுத்தம் செய்து அவன் எல்லாவற்றையும் முறியடித்து இழந்து போனதை எதுவும் குறைவில்லாம மறுபடியுமாக திருப்பிக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பை நீ இழந்து போனாயோ, ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை நீ இழந்து போனாயோ, ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை நீ இழந்து போனாயோ, உன்னுடைய பலன் குறுகி போய்விட்டது, ஆண்டவருடைய கிருபை நான் இழந்து விட்டேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் இழந்து விட்டேன் என்று நினைப்பீங்கன்னா, ஆண்டவருடைய கரத்துல சொல்லுங்க, இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே, நான் இழந்து போன உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை மறுபடியுமாக நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இழந்து போன கிருபைகளை நான் மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து போன ஆசீர்வாதங்களை நான் மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த 2023 உங்களுடைய வாழ்க்கையில பலவீனத்தோடு கடந்து வந்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகளோடு கடந்து வந்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகளோடு, நன்மைகள் இல்லாதபடிக்கு சாபத்தோடு கடந்து வந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், இந்த புதிய ஆண்டுல நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், நான் உன்னுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குவேன், இழந்து போனவைகளை மறுபடியுமாக உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 2024 ஒரு புதிய தரிசனத்தின்படியாக, ஒரு புதிய தீர்மானத்தின்படியாக, ஒரு புதிய பலத்தின்படியாக, ஆண்டவரே, நான் உமக்காக செயல்படுவேன், ஆண்டவரே, என்னை நீர் எந்த நோக்கத்திற்காக அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் போது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான பாதையிலே உங்களை வழி நடத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு நிற்பாரானால் இந்த நேரமே கண்களை ஒரு விசை தேவனுக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே நான் என்னென்ன காரியங்களை நான் இழந்து போனேனோ அவைகளை எனக்கு மறுபடியுமாக பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வாசலை எனக்கு திறந்து தருவீராக. ஆண்டவரே, நான் என்னை உங்களுடைய கரத்துல முழுமையுமாக அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், நீர் என்னை சரியான பாதையிலே வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆவிக்குரிய வரங்கள், இழந்து போன ஆவிக்குரிய கிருபைகள், இழந்து போன ஆவிக்குரிய தாளந்துகள் ஒவ்வொன்றையும் மறுபடியுமாக சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரோடு நீர் இடைப்படுவீராக. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை நீர் நிறைவாக மாற்றி கொடுப்பீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் அருமையான பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவதாக. நீர் கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. இந்த புதிய ஆண்டு 2024 எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும் போது எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீர். இழந்து போனவைகளை மறுபடியுமாக திருப்பிக் கொள்வதற்கேற்ற கிருபைகளை நீர் கொடுப்பீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரை நீர் தொடுவீராக. ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் அமருவதாக. உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தினாலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு அருமையான பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக, மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஆண்டாக, இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டாக நீர் மாற்றி கொடுப்பீராக. உம்முடைய அன்பின் கரத்தில தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு பண்ணினதுபடி 2024 உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போனதை மறுபடியுமாக திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டாக ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த அருமையான பவர் ஆஃப் பிரேயர் தொலைக்காட்சி உங்களுடைய குடும்பத்திற்கு பல விதங்களிலே ஆவிக்குரிய சத்தியங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பல சாட்சிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல மாற்றங்களை கொடுக்கிறார். பலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். தொடர்ந்து வருகிற நாட்களிலும் உங்களுக்கு அறிமுகமான ஜனங்களுக்கு இந்த தொலைக்காட்சியை அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வருகிற ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற்றி தருவாராக. ஆமென், ஆமென்.